ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். நல்லா இருந்த ராசிகளும் 4 கன்னிப் பெண்கள். இந்த தலைப்புல நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இந்த சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு இல்லையா? 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:37 அளவிலே கும்பராசியில இருந்து வந்த சனி பகவான் மீனம் ராசியிலே பிரவேசம் ஆகிவிட்டார். இந்த பிரவேசம் ஆகும் பொழுது அங்கே சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கிறார். அந்த சுக்கிரன் அங்கே உச்சத்துல இருக்கிறார். இந்த சுக்கிரனும் சனியையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, காதலனும் காதலியும் அப்படிங்கிறது போல, கணவன் மனைவி போல, இந்த மாதிரி பொதுவாக சித்தரித்து கூறுவார். என்னன்னா, சனி தசையில அவர் யோகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு சொன்னா சுக்கிர புத்தியில வரும் பொழுது கொடுப்பார். அதே போல கெடுக்கணும்னு நினைச்சாருன்னு சொன்னா அந்த சனி தசையில சுக்கிர புத்தியில தான் கெடுத்து கொண்டு போகிறார். அதாவது அந்த கட்டத்துல இருந்து அட்டாக்கு ஆரம்பமாகும். ஒருத்தருக்கு சனி தசை சரியில்லை, அந்த தசையில எப்ப அந்த ஜாதகனை நைய புடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சனி தசை சுக்கிர புத்தியில, அதாவது சனி தசை நல்லா இல்லாதவர்களுக்கு அந்த கட்டத்துல தான் ஆரம்பம் ஆகும். அதே போல யோகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த சுக்கிர புத்தியிலிருந்து அவர் யோக போகங்களை தொடங்குவார். அதே போல சுக்கிர தசை ஒருத்தருக்கு நடக்குது, அது ரொம்ப மோசமான தசை அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கிர தசையில சனி புத்தி வரும் பொழுதுதான் கெடுதல் பலனை ஆழமாக கொடுப்பார். அதே போல சுக்கிர தசை ஒருத்தருக்கு நல்ல யோகம் அப்படின்னு சொன்னால் அந்த சனி புத்தியிலிருந்து தான் யோக போகங்களை ஸ்டார்ட் பண்ணுவார். சுக்கிரன் தொடங்குனதுல இருந்து கொடுக்கும், ஆனாலும் உச்சக்கட்ட சுகத்தை கொடுப்பது சுக்கிர தசையில சனி புத்தியிலிருந்து தான் கொடுக்கும். அப்படி ஒரு 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை. அவர் தாக்குனா இவர் ஏத்துக்கிடுவார், இவர் கொடுத்தால் அவர் ஏத்துக்கிடுவார், அந்த மாதிரி. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. சனி என்பவர் உபய வீட்டுல வந்திருக்கிறார். இது வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த குரு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பர எதிரிகளாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ஒரு வீட்டை உச்ச வீடாக கொடுத்திருக்கிறார். அங்க இது கிரகங்களுடைய திருவிளையாடல்கள். அதே சுக்கிரனுடைய வீட்டுல குரு வந்தாருன்னு சொன்னா அது பகையாகத்தான் இருக்கும். அங்க அவருக்கு வலிமை கிடையாது. அதே போல சுக்கிரனுடைய வீடுகள்ல சனி வரும் பொழுது அது நட்பு வீடாக ஒரு வீடும், இன்னொரு வீடு உச்ச வீடாகவும் வருவார். இந்த துலா ராசி, அந்த ராசியில சுக்கிரன் சனி வந்தாருன்னா அது உச்ச வீடு. ரிஷபத்துல சனி நட்பு வீடு. இப்படி அவங்களுடைய ஆட்சி பரிபாலனங்கள் நடக்கும். இதுல சுக்கிரன் சனி பயிற்சி அடையும் பொழுது சுக்கிரன் அங்கே உச்சக்கட்டத்துல இருக்கின்ற காரணத்தினால இவங்க சில தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பண்ணுவாங்க. இந்த சனி வருகிற வரைக்கும் சின்ன சின்ன அந்த சுகபோகங்கள்ல சில ராசிகள் திளைச்சு வந்துடும். சனி வந்த உடனே அவருக்கு புதிய ஒரு வீரிய சக்தி சுக்கிரனுக்கு உண்டாயிருது. அதனால அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த சுக்கிரனுடைய விளையாட்டுக்களை ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் எந்தெந்த ராசிகளுக்கு வருது? சுக்கிரன் அப்படின்னு சொன்னா பெண் சுகம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்துல பொதுவாக காம சுகம். அது பெண் சுகம் என்றால் கன்னி பெண்ணாகவும் இருக்கலாம், சுமங்கலி பெண்ணாகவும் இருக்கலாம், மூத்த பெண்ணாகவும் இருக்கலாம். ஆக பெண் சுகம் அது கணவனை இழந்த பெண்ணோடு அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சுகபோகமாக கூட சில பேருக்கு வந்துடும். அது அவங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும். இந்த சுகம் என்பது உண்டாக்குது.
இதுல இப்ப நம்ம சனியும் சுக்கிரனும் சேர்ந்து காலதேவனாகிய சூரிய தேவருடைய 12வது வீட்டுல, அதாவது அயன சயன சுகம் போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனத்துல 2 பேரும் இணைந்து இருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு கன்னிப் பெண்கள் மூலமாக வாழ்க்கையில சில பேருக்கு சோதனை, சில பேருக்கு சாதனை. சாதனை என்றால் சுகமும் கிடைக்குது, சாதிச்சு காட்டக்கூடிய வரவுகளும் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் யார் யாருக்கு கிடைக்க போகுது? குறிப்பாக சுக்கிரன் எப்பயுமே அங்கதான் இருப்பாரு. அவர் வருஷத்துக்கு ஒருக்க மீனத்துல போய்கிட்டு இருப்பாரு. சனி சேருவது 30 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த மீனத்துக்கு வருவார். இந்த மீனத்துக்கு வருகின்ற பொழுது சுக்கிரனும் சேர்ந்து உச்சக்கட்டத்துல இருக்கின்ற காரணத்தினால நிறைய ராசிக்காரர்களுக்கு, அதாவது பல பல பேருடைய வாழ்க்கையில் சுகபோகம் என்பது பெண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சுகபோகம் கிடைக்கும் பொழுது சில பேருக்கு மாறுதலான பலன்களையும் கொடுத்துவிடும். அது இப்ப யார் யாருக்கு என்னென்னங்கிறத நம்ம கொஞ்சம் ரொம்ப விலாவாரியா இல்லாம கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இப்ப மேச ராசியை எடுத்துக்கிட்டோம்னா, மேச ராசிக்காரங்களுக்கு மேச லக்கணத்துல பிறந்தாங்கன்னு சொன்னாலே சின்ன வீடு இல்லைன்னா அவங்க ஜென்ம லக்கண மேசமே கிடையாதுன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அது ஒரு ட்ரேட்மார்க்கு உடைய லக்கணம் ராசி. மேச லக்கணத்துல பிறந்தாங்கன்னு சொன்னா உபய கலஸ்திரம் உடையவன் அப்படின்னு ஒரு வரி வரும். அது 100க்கு 99.4% உண்மை. நான் எத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஜாதகங்களை பார்த்ததுல அது இல்லாத மேச லக்கணத்துக்காரங்களை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு சிலருக்கு சொல்லும் பொழுது சில பேர் கோபப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 பேரும் அந்த கணவனை பத்தி சொல்லும் போதும் மனைவி என்கிட்ட கோபப்பட்டிருக்கிறாங்க. பிற 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களாவே தாக்கல் கொடுக்குறாங்க. சாமி, உங்களை நான் அன்னைக்கு தப்பா சொல்லிட்டேன், அது அப்படித்தான் இருக்குது, இப்பத்தான் எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு. இப்படி பலருடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள். சில பேர் ஒத்துக்கிடுவாங்க, ஆமா ஏற்கனவே அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இவர்தான் மேசராசியில பிறந்தவங்க தான் மன்னனாச்சே, எதுக்கும் பயப்படக்கூடிய தன்மை கிடையாது. அதனால உண்மையை போட்டு டப்புன்னு உடைச்சிருவாங்க. ஆமா இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி டைப் அவங்க. ஏற்கனவே கழிந்த ஜென்மத்துல போர் வீரனாக பிறந்தவங்க. அதனால யாருக்கும் பயப்படக்கூடிய தன்மை கிடையாது. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் ஆன பெண்கள் தொடர்பு வலுவடைவதாக அது இருக்குது. 7.5 சனி என்ன செய்யும் அப்படின்னு, அது விரயச்சனி என்ன செய்யும்னா விரயத்தை கொடுப்பாரு. அந்த விரயம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அங்கே அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில அந்த விரயங்கள் ஏற்படும். ஆக அவருக்கு அந்த சுகம் என்பது இயல்பாக அது கொடுப்பினையாகவே அமைந்து விடுகின்றது. இந்த இடத்துல இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னிப் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஆக மேசராசியில பிறந்தவங்க சுகத்தை, புதிய பெண்கள் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. அது செலவும் ஏற்படும். இது ஏற்கனவே எதிர்பார்த்தது. அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இது மகா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனி வந்திருக்கிறாரு. அங்கே உங்கள் ராசி நாயகனோடு அவர் சேர்ந்திருக்கிறார். ராசி நாயகன் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கின்ற இடத்தில் சனி வந்திருக்கிறார். இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கட்டம். அதிலும் ராசி நாயகன் உச்சம் பெறும் பொழுது இவர் சேர்ந்தது பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில கிடைச்சது போல. இந்த அமைப்பில் இன்னொரு செய்தி ஒளிந்து இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலும் ராஜபோகங்களை, ராஜ வரவுகள் இதெல்லாம் நிறைய கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துல சனின்னா சும்மா கிடையாது.
அதாவது ரூ. 5க்கு வித்துக்கிட்டு இருந்த பொருள், உங்க பொருள் இப்ப ரூ. 25 ரூ. 30க்கு விலை போகும். ஆக அந்த அளவுக்கு யோக வரவுகள் கூடும். கூடுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருள்களுக்கு சந்தையில விலை அதிகமான மதிப்பீடு கிடைக்கும். அது எந்த பொருளான விவசாய பொருளானாலும் சரி, கம்ப்யூட்டர் பொருளானாலும் சரி, எதுவானாலும். அதே போல நீங்கள் சாதாரணமாக வேலை செஞ்சாலே அது ஒரு பெரிய திறமை போல இந்த சனி போகஸ் காட்டி கொண்டு வந்துருவார். ஏழபாளைகள் ரிஷபராசிக்காரங்க எப்பயும் ஏழபாளைகள் என்பது கிடையாது. அதான் ஒரு சுக்கரனுடைய வீட்டில் நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. அடிப்படை வசதிகள் என்பது எப்பயுமே இருக்கும். தரித்திரம் என்பது எப்பயுமே உங்ககிட்ட ஒட்டாது. ஆனால் சுக்கரனுடைய வீட்டில் பிறந்தவங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்பது இருக்கும். அதுக்கு மேல கிடைக்கக்கூடிய அந்த வருமான யோகம், அதாவது லாட்டரி சீட்டில் கிடைக்கிறது வேற, ஒரு வியாபாரத்துல தொழில கிடைக்கிறது வேற. லாட்டரி சீட்ல ஏகதேசம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல அன்றாடம் லாட்டரி சீட்ல கிடைச்சது போல அந்த பலன்களை எல்லாம் இந்த 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற சனி கொடுப்பார். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் உடையவர்கள், இருக்கிற இடத்துக்கு எல்லா வசதிகளும் வந்து சேரணும்னு நினைப்பீங்க. அது போல வரவழைச்சிருவீங்க. சாதாரண காலங்கள்லயே அப்படித்தான் இருக்கும். இப்ப யோகத்துல வந்திருக்கும் போது சொல்லவா செய்யணும், அலுங்காம குலுங்காம இருக்கிற இடத்துலயே எல்லா சுகங்களையும், அதாவது நானாவித சுகங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய போகசாலி நீங்க. இந்த இடத்தில் 2 பேரும் ஒண்ணு கூடி, இதுல ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, உங்க ராசியை உங்கள் யோகாதிபதி சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த 3ஆம் பார்வை என்பது 11ஆம் இடத்துல இருந்தால் அவருக்கு 3ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பார். இந்த பார்வை என்பதுதான் கன்னி பெண் வாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். இதுவரைக்கும் நல்லாத்தான் இருந்தீங்க. இப்ப கன்னிப்பெண் சகவாசம் உங்களுக்கு பெருமளவு கிடைக்கக்கூடியதாக வாய்க்கும். ஆக வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் உங்களை அறியாமலே வந்துவிடும். இந்த கன்னிப்பெண்ணுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தில்லாலங்கடி இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி புதுவிதமான பெண் தொடர்புகளை வலுவடைய செய்யும். நல்லா இருந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு, அது போல நல்லா இருந்த ராசி தான் ஐயா நீங்க. இப்ப கன்னிப்பெண்ணு கிடைச்சதுன்னு எல்லாமே மாறி போச்சு, ட்ரெண்டே மாறி போச்சுங்கிறது போல. அந்த மாதிரி சொர்க்கத்தில் திளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையுது. இதோடு அந்த கன்னிப்பெண் சுகபோகத்தோடு வரவுகளும் கிடைக்கக்கூடியதாக அமையுது. இப்படி கிடைக்கிறது தான் யோகம்னு சொல்றது. மேஷராசிக்காரங்க செலவழித்து யோகத்தை பெறுகிறார்கள். நீங்க வரவுடன் யோகத்தை பெறுகிறீர்கள், சுகபோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் பார்வைக்கு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. அதை விளக்கணும்னா தனித்தனியா ராசியில போடணும். இப்ப நாம அந்த கன்னிப்பெண் தொடர்பு அப்படிங்கிற இடத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரவுடன் போகமும் சுகபோகமும், அது புதிய புதிய சுகமாக கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறார். இத தசம சனி அப்படின்னு சொல்லுவோம். 5க்கும் 9க்கும் உடைய நாயகர்கள், அதான் ஹீரோக்கள், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. மிதுனத்தை பொறுத்த மட்டில் 5ஆம் இடத்தோன் பூர்வ புண்ணியாதிபதி, 9ஆம் இடத்தோன் பாக்கியாதிபதி, 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த 2 பேருக்கும் இன்னும் 2 ஆதிபத்தியம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு 5ஆம் வீடு மட்டுமல்ல, 12ஆம் இடத்து ஆதிபத்தியமும் உண்டு. சனிக்கு 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் மட்டுமல்ல, 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் சேரும். உங்க ஜாதகம் கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கும் கன்னிப்பெண் ராசி பணிபுரியும் இடத்தில், அல்லங்கில் தொழில் செய்யும் இடத்தில், அல்லங்கில் வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலத்தில் இது கண்டிப்பாக அமையக்கூடியதாக அமையும். அதே போல இதுல உங்களுக்கு வரவு செலவு இதெல்லாம் கிடையாது, சுகம் மட்டும் கிடைக்கும்.
அந்த மாதிரி அமையும். சில பேருக்கு மறுமணத்திற்காக ஆண்கள் பெண்கள் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கன்னிப்பெண் சுகமாக, அதாவது கணவனை இழந்தவராக இருக்கலாம், இல்ல அதாவது மனைவியை இழந்தவராக இருக்கலாம், அல்லங்கில் மனைவியை டைவர்ஸ் பண்ணவராக இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிறது கன்னிப்பெண் திருமணம் என்பது அந்த மாதிரி அமையும். அதே போல மன வாழ்க்கை தோல்வி ஏற்பட்டு ஒரு பெண் கணவனை டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல வேறு சில காரணங்களால அந்த பெண்ணுக்கு கணவனை இல்லாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு திருமணம் ஆகாத கன்னி பையன் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தசம சனியும் தசம சுக்கிரனும் வழங்குவார்கள். இது ஒரு யோகம். இதுல நீங்க செலவும் செய்ய வேண்டாம், வரவும் கிடைக்காது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருந்தாலும் வாழ்க்கை மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்து கடகராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த கடகத்துக்கு சுக்கிரனும் சனியும் சேர்ந்துச்சுன்னு சொன்னா 3 பெண்கள் கிடைப்பாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு இங்க வழி இல்லாம இருந்துகிட்டு இருக்கு, நீங்க 3 பெண்ணுன்னு சொல்றீங்களே சாமின்னா, இது அந்த கட்டத்துல காலகாலத்துல சந்தர்ப்பங்கள் வரணும்ல, வந்தா தானே கிடைக்கும். 7ஆம் இடத்துக்குரியவனும் 5 4 11க்கு உடைய கிரகமாகிய சுக்கிரனும் சேர்ந்து அந்த 9ஆம் இடத்துல பாக்கியத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால பாக்கியம் என்ற கணக்கு. பாக்கியம்னா என்ன? அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒருத்தருக்கு 5ஆம் வீடு கெட்டு போயிருந்தாலும் 9 வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியோ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விடும். அங்க அனுபவிக்கக்கூடிய யோகம் வேணும். சில பேருக்கு 5 வலுவா இருக்கும், 9 டவுனா இருக்கும். ஆக எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. அது இவங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பாங்க பூர்வ புண்ணிய, அந்த புண்ணியத்தினால. ஆனா அனுபவிக்கிறதுக்கு இவருக்கு கிடைக்காது. 9 டவுனா இருக்கும். இவரை சேர்ந்தவங்க பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, என்னப்பா இப்படி சாப்பிடுற? அவங்க எல்லாம் அல்வா கேசரி எல்லாம் சாப்பிடுறாங்க, நீ என்னப்பா? எனக்கு சுகருங்க, அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரும்பாங்க. சாப்பிட்டா என்ன ஆகுமே? 2 ஊசி நறுக்குன்னு போடுவாருங்க. இது தேவையா எனக்கு? அனுபவப்பட்டிருக்கார், அதனால சொல்லுவார். இப்படிப்பட்ட தன்மையாக அது இருக்கும். அதனால 5 வலுவடைதோ இல்லையோ, 9 வலுவடைந்தால் எப்படினாலும் அந்த சுகபோகத்தை அனுபவிச்சிருவாங்க. இங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்குரியவனும் 12ஆம் இடத்துல மறைந்து விட்டாலும் கூட அவர் வக்ரத்தில் இருக்கின்ற காரணத்தினால 11ஆம் இடத்துல இருப்பது போல கணக்கு. ஆக 7ஆம் இடத்துக்கு உரியவனும் 4 11க்கு உரியவனும் 9ஆம் இடத்திலே சேர்க்கை பட்டு இருக்கின்ற காரணத்தினால இது பிறவில் அமைஞ்சால், அதாவது ஜென்ம ஜாதகத்துல அமைஞ்சதுன்னு சொன்னா அந்த தாரமே கிடைக்காது. அது கலஸ்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கலஸ்தர தோஷம் என்றால் 3 தார யோகம், பட்சை முதல் தாரமே உடனே வந்துடாது. அது ரொம்ப லேட் ஆகும் திருமணத்திற்கு. அந்த மாதிரி தடைன்னே போய்கிட்டு இருக்கும். 25 வயசுல பொண்ணு பார்க்க தொடங்கியிருப்பாங்க, 35 வயசுல தான் கல்யாணம் கழியும். அதுதான் கலஸ்தர தோஷம். அது ஜென்ம ஜாதகத்துல. கோச்சார ஜாதகத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தொடர்புகள் கிடைத்து விடும். தொடர்புகள் கிடைத்து திருமணமாகாம அந்த சுகபோகத்தை கொடுப்பாங்க. இது கன்னி சுகம் அப்படிங்கிற கணக்குல இது வரும். ஆக கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு கன்னிப்பெண் சுகம் மிகச் சிறப்பாக, இதுவரைக்கும் அட்டமச்செல்லாம் அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பீங்க. கண்டச்சனி, அட்டமத்து சனி 2.5 5 வருஷமும் அந்த அடக்க சொடக்கமாகத்தான் இருந்திருப்பீங்க. ஒரு பயம் அப்படிங்கிறதுல இருந்திருப்பீங்க. அதான் நல்லா இருந்த ராசியில நீங்களும் ஒருத்தர். இந்த மாதிரி அமைப்பு வருகின்ற காரணத்தினால இதெல்லாம் 30 வருஷத்துக்கு ஒருக்க வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது சுக்கிரன் சேர்ந்தே இருந்தாரா அப்படிங்கிறதான் கணக்கு. 30 வருஷத்துக்கு மேல அப்படி இருந்தாரா அப்படிங்கிற கணக்கு. இப்ப அப்படி இருக்கிறார். சுகபோகியான சுக்கிரனோடு கலஸ்தர ஸ்தானாதிபதி சனி சேர்ந்திருக்கிறார். ஆகையினால உங்களை பொறுத்த மட்டில் புதையலுக்கு உப்பான ஒரு யோகமும் இருக்கின்றது. அந்த கிரகணத்தின் மகிமையினால 49 கோடி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் இருக்கு. இதோடு கன்னிப்பெண் சுகமும் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக விளங்குது.
அடுத்து சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கு அட்டமத்து சனி, அட்டமத்துல சுக்கிரன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு என்ன அப்படின்னா, புதியவர்களை அண்ட விடக்கூடாது. ஏற்கனவே பழையவர்கள் அது காதல் ஏற்பட்டு இடையில பிரேக்கப் ஆனாலும் கூட அதைத்தான் நீங்க திரும்ப எடுத்துக்கிடணுமே தவிர, புதுசா ஒருத்தர்ட்ட போய் மாட்டிக்கிடக்கூடாது. இதுதான் சிக்கல். ஆக உங்களை பொறுத்த மட்டும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, விட்டலாம். அடுத்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கிரனும் சனியும் நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசியை சுக்கிரனும் சனியும் பார்க்கிறாங்க. இந்த பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால திருமணம் ஆன பெண்களுடைய தொடர்பு சகவாசம் வரும். ஆனாலும் உங்களுக்கு கண்டச்சனியாக இருக்கின்ற காரணத்தினால சப்தம பார்வையாக நேருக்கு நேர சனி உங்களை பார்க்கிறார். இது ஒரு கொடிய பார்வைன்னு சொல்லணும். ஆகையினால கிடைக்கும், ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நீங்கள் பண இழப்பை சந்திக்க வேண்டியது வந்து. ஆக கொஞ்சம் அடக்க சொடக்கமாக இருப்பது கொஞ்சம் நல்லது. மற்ற யோகங்கள்ல கவனிக்கலாம், இந்த மாதிரி யோகங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ராசி நாயகன் சுக்கிரன் தான். அந்த 4, 5க்கு உடையவர் யோகாதிபதி சனி சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால இது ஒரு வகை வல்லிய சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனி 6ல இருந்துச்சுன்னாலும் வல்லிய சுகத்தை கொண்டாக்கி கொடுப்பார், இல்லைன்னாலும் உண்டாக்கி கொடுப்பாரு, உருவாக்கிடுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சுகபோகியாக உங்களை பொறுத்த மட்டும் ரிஷபராசிக்காரங்க தான் இருக்கிற இடத்துக்கு வேணும்னு நினைப்பாங்க. துலா ராசிக்காரங்க அப்படி இல்லை. அதே போல சுக்கிரனும் சனியும் 6ல தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்று கடல் கடந்து கிடைக்கும், அல்லங்கில் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு அப்பால தான் இந்த போக பாக்கியம் என்பது அமையும். இங்கே உங்களுக்கும் கன்னிப்பெண் சகவாசம் கிடைக்கும். இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க, அடக்க சொடக்கமாக ஒழுக்கமாக இருந்தீங்க. இனி சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த கிரகம் படுத்தும் பாடு. பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு சொன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரத்துல ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும், அதோட சரியா போகும். இருக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு போய்கிட்டு இருப்பீங்க. சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரே, சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ கன்னி பெண்கள் தொடர்பு உங்களுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய வாய்ப்பாக அமையும். இருக்கும் இடத்தில் அல்ல, தொலை தூரத்தில். திரும்ப சொல்ல போனா கடல் கடந்து அப்படின்னு சொல்லணும். சில பேருக்கு கடலை ஒட்டிய பகுதி, சில பேருக்கு நதி நீர்கள், அதாவது நதிகள் ஓடக்கூடிய, இப்போ உதாரணமாக காவேரி ஆறு, தாமிரபரணி ஆறு, இந்த மாதிரி நதி ஓரங்களில் அந்த உங்களுக்கு வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த ஸ்தலங்களில் உங்களுடைய பங்கு யோக போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறான் பிரம்மன். அதை வச்சுத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பை நன்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அதே சமயத்தில் உங்களுடைய இயல்பு நிலை மாறி போயிடும். அதைத்தான் நல்லா இருந்த ராசிகளும் அப்படின்னு ஒரு கட்டத்தை கொடுத்துருக்கேன். 4 உங்க கன்னிப்பெண் சுகபோகம் அமைப்பு தீர்க்கமாக கிடைக்கும். அதோடு வருமானத்திற்கும் உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமையும். சும்மா இல்லை, வருமானமும் கிடைக்குது, சுகபோகமும் கிடைக்குது. அப்ப ராஜ யோகம்தான் அது. அடுத்தபடியாக விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல பயிற்சி அடைந்த சனியோடு இதுவரைக்கும் தொழில் வியாபாரத்தை தட்டி பறித்தவர்கள் மூலமாக அவர்களை எதிர்த்து போராடி வெற்றி கிடைக்காமல் வந்துட்டீங்க. எவ்வளவு போராடுறீங்க, கிடைக்கல. இப்ப அந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை எல்லாம் விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்கக்கூடிய தன்மை, ஆற்றலை இந்த பஞ்சம சனி கொடுக்க போகின்றார். வாழ்க்கையில் மறு மலர்ச்சி, மறு ஜென்மம் எடுக்கப் போகின்றீர்கள். ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் மனைவியே சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றார். வேற இதர பெண்கள் தொடர்புகள் அவ்வளவு சிலாக்கியமாக இல்லை. அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே யோகத்துல இருந்தீங்க, 3ஆம் இடத்து சனி இப்ப 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 4ஆம் இடத்துக்கு வந்தால் உங்களை பார்ப்பார்.
ஆக சுகத்தில் உங்களுக்கு குறை இல்லை. அர்த்தாஷ்டமத்து சனியாக வந்த போதிலும் கூட சுகங்களுக்கு குறைவு கிடையாது. என்ன, அந்த 10ஆம் பார்வை என்ற காரணத்தினால வணிக ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், உத்தியோக ஸ்தலங்களில் அந்த பெண் கிடைப்பாள். செலவு உங்களுக்கு உண்டாகும் அவள் மூலமாக. ஆக சுகம் என்பது தளராமல், இன்றியமையாமல், மறைமுகமாக கிடைக்கும். இதுதான் இங்க விஷயம். அதே கன்னிப்பெண் யோகம் உங்களுக்கு உண்டு. அடுத்து மகர ராசிக்காரங்க, இது ஏற்கனவே நீங்க தில்லாலங்கடி கெட்டிக்காரங்க. 2 பெண்கள் தொடர்பு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அதுவும் கன்னிப்பெண்கள் தான். இப்ப நீங்க வச்சதுதான் வரிசை. ஆக ராசி நாயகன் 3ஆம் இடத்துல உபய வீட்டுல போய் யோகாதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்க்கை பட்டு அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது போதாதா? அந்த அளவு. 3ஆம் இடம் என்பதுவே காம சுகத்தை குறிக்கும், முயற்சிகளை குறிக்கும், பிரயாணத்தை குறிக்கும். ஆக வழிப்பிரயாணத்திலேயே உங்களுக்கு அந்த தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாக வரும். இங்கே ஒரு கன்னிப்பெண் 3ஆவதாக அடிஷனலாக வந்து சேரும். ஏற்கனவே 2 பெண்கள்ல விலகுது, வருது, விலகுது, வருது, இப்படிமா போய்கிட்டு இருக்கு. இப்ப இன்னொன்னு உங்களுக்கு முழுமையாக செட் ஆகக்கூடிய காலகட்டம். யோகம் வருது, அதனால அது கிடைக்குது. அதை தவறாக பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியம். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தவறுதலாக பயன்படுத்தாமல், ஏமாற்றாமல் பார்த்து முக்கியம். பெண் சாபம் பொல்லாதது. ஆகையினால மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பருத்தி புடவையா காய்க்கிறது மட்டுமல்ல, அதாவது கையிலையும் கிடைச்சிடும். சொல்லுவாங்கள்ல, சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல். அந்த மாதிரியான அள்ள அள்ள குறையாத சுகபோகிகளாக உங்களுக்கு யோக அமைப்பு வருகின்றது. இது காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். யோக போகங்களுக்கும் பஞ்சமில்லை, வரவுக்கும் பஞ்சமில்லை. நீங்கள் நினைத்தது போலவே எல்லாமே நடக்கும். அடுத்து கும்பராசிக்காரர்கள், ஏற்கனவே நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இதுல என்னையா சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் பெண்களோடு பேசிக்கொண்டிருந்தாலே போதும். அந்த அளவுக்கு மதி மயக்கம் கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும். ஆக உங்ககிட்ட சொத்து இருக்குதோ இல்லையோ, சுகம் என்பது கட்டாயம் உண்டு. அதிலும் காமத்தில் உங்களைப் போல மிஞ்சக்கூடிய நபர் கிடையாது. இயல்பாக அப்படிப்பட்ட ஒரு யோக வசீகர முகம் உடையவர்கள். இந்த ராசி நாயகன் 1ஆம் இடத்துல இருக்கும்போது, 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா அனுபவிச்சிங்க. ஜென்மத்துக்கு யோகச்சனியாக வந்த போதிலும் கூட வக்கர நிலையில் அடிக்கடி வந்ததுனால சுகம் தடைபட்டு போயிருந்துச்சு. அங்கே கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை இங்க 2ஆம் இடத்துக்கு அவர் விட்ட குறை தொட்ட குறையை நிறைவு செய்யும். ஆக கன்னி பெண் சுகம் உங்க ராசிக்கு இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்பு. இந்த ராகு உங்க கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். 13/11/2026 ராகு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது முதல் யோகத்திற்கும் போகத்திற்கும் பஞ்சம் இல்லை. அந்த சமயத்துல 7ல் இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால உங்க காட்டுல மழை பொழியும், கன்னி மழை பொழி. ஆக கன்னி ராசி யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே அமையும். குறிப்பாக மிதுன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசியில பிறந்த பெண்கள் சுகபோகமாக அமையும். அது யோக போகத்தோடும் ராஜ சுகத்துடனும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அப்படிப்பட்ட அமைப்பிலே கேந்திர கோணாதிபதியாகிய சுக்கிரனோடு, அவர் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு உங்கள் ராசி நாயகன் இணைவது உண்மையான காதல் மலரக்கூடிய அமைப்பு. இதன் மூலமாக வாழ்க்கை பின்னடையாது முன்னேற்றத்துக்குத்தான் எடுத்து செல்லும். நிறைய பேருக்கு திருமணமாக கூடிய வாய்ப்பாக மலரும். அந்த யோக போகம் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து மீன ராசியில பிறந்தவர்களை பொறுத்தமட்டில் ஜென்மத்துக்கு சனி வந்திருக்கிறார்.
இது இவரோடு இன்னொரு எதிரியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சம் பெறுவதனால பாழாக்க மாட்டார். இப்ப சுக்கிர தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு അല്ലെങ്കിൽ சனி தசை நடப்பவர்களுக்கு இது ராஜயோகமாக அமைஞ்சிடும். மீனராசியிலே பிறந்து சுக்கிரதசையோ சனி தசையோ சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ராஜபோகம் அமையும். அதே சமயத்துல செலவுகள் ஏற்படும். மனைவி போக பிற தொடர்பு பெண்கள் அமையும். அதே சமயத்தில் கன்னி பெண்ணாக மட்டும் அமையாது. சுகபோகம் அமையும். செலவுகளும் கூடவே சேரும். இந்த மாதிரியாக இந்த சுக்கிரன் சனி லீலைகள் நடத்துகின்றார்கள். இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு கணக்கு. அவரவர்கள் சொந்த ஜாதகத்துல என்ன தசை நடக்குங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த பலன்கள் இதுல ஏறக்குறையாக வரக்கூடிய வாய்ப்பாக விளங்கும். நன்றி, வணக்கம்.